வணக்கம் மக்களே! இது ஒரு கிம்பிள் அன்பாக்சிங் வீடியோ தான். ரீசென்ட்டா DJI அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஆஸ்மோ மொபைல் 7P மாடல் கிம்பிள் தான் வாங்கியிருந்தோம். இதில ஃபர்ஸ்ட் சார்ஜிங் கேபிள் குடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா கிம்பிள்லேருந்து ஃபோனுக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு செப்பரேட் கேபிளும் குடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா கேமரா. நம்ம ஃப்ரண்ட் கேமராவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே லைட் கூட இருக்கு. அண்ட் இது வந்து மொபைல் ஹோல்டர். இதுதான் மொபைல் ஹோல்ட் பண்ணிக்கும் அந்த கிம்பிள்ல. உள்ள வந்து சாஃப்ட்டா குடுத்துருக்கறனால நமக்கு ஃபோன் கேஸ் வந்து எந்த விதத்துலயும் டேமேஜ் ஆகாது. அண்ட் இதுதான் கிம்பிளோட மெயின் பாடி. அத வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச்சுமே குடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயே வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சார்ஜ் போடுறதுக்கு ஹோல் இருக்கு. அது போக இந்த ஃபோக்கஸ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ரிங் தான் இது. அப்புறம் இது வந்து கேமராவோட ஆங்கிள மாத்திக்கிறதுக்கு. இது வீடியோ ரெக்கார்ட் ஆன், ஆஃப் அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா சேஞ்ச் பண்றது. ஏதாவது ஆப்ஜெக்ட்ட ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு, அண்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல்னு நெறைய ஆப்ஷன்ஸ் அந்த பாடியில குடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த மாரி ஹைட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்க முன்னாடி வேற ஒரு கிம்பிள் பார்த்தோம். இதோட ப்ரீவியஸ் மாடல்னு நெனைக்கிறேன். அதுல இந்த மாரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற ஃபீச்சர் இல்லங்கிறனால நாங்க இது வாங்கியிருக்கோம். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, லெக்குமே குடுத்துருக்காங்க. அது உள்ள காம்பேக்ட்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வேணும்னா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாரி விரிச்சு விட்டா போதும். நல்லா ஃப்ளாட்டா நிக்கிற மாரி வச்சுக்கலாம். வேணாங்கிறப்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளயே வச்சுக்கலாம். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஏதாவது அந்த கேமரா ஸ்டாண்ட்லலாம் மவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மவுண்டிங்க்கான ஸ்க்ரூமே குடுத்துருக்காங்க. அண்ட் DJI ஆப் வந்து நம்ம ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ப்ளூடூத்லயே அது கனெக்ட் ஆகிக்கும். அந்த ஆப்க்குள்ள தான் கேமரா இருக்கு. அதுல தான் நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க போறோம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கேமரா மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட், பேக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் டாட் இருக்க பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அகைன் ஆஃப் பண்றதுக்கு அந்த பட்டன யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைட்ல இருக்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இந்த கிம்பிளோட பாடியிலே பண்ண போறோம். ஃபோன டச் பண்ணணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. லாங் வீடியோ எடுக்க போறோம்னா இந்த ஆங்கிள் மாத்திக்கலாம். ஷார்ட் வீடியோ ஷார்ட்ஸ் அப்படின்னா இந்த வச்சுக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். அண்ட் அந்த ஆங்கிள்ல சேஞ்ச் பண்றதுக்கு மோடுமே தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இது மேக்னெட் தான். ஸோ மேக்னெட்டோட அந்த இது அப்படியே அழகா ஒட்டிக்குது. கேமராவுமே மேக்னெட் தான். பட் எடுக்கும்போது மட்டும் பின்னாடி ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. அத பிரஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. டோட்டலா இவ்ளோ ஹைட்டுக்கு தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் இந்த கேமரால வந்து லைட் ஆப்ஷனும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டிங் சரியா இல்ல அப்படின்னா, இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பட்டன் யூஸ் பண்ணி கேமராவோட ஆங்கிள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணும் அப்படிங்கிறது. இது அழகா மூவ் ஆகும். பிளஸ் வந்து எந்த ஒரு ஷேக்கிங்குமே இருக்காது எடுக்கும்போது. இந்த லைட்ட ஆன் பண்றது ஈஸி தான். அங்கேயே ஒரு பட்டன் மாரி குடுத்துருக்காங்க. அதிலேயே வந்து ஒயிட் லைட் வேணுமா? இல்ல எல்லோ லைட் வேணுமா? எவ்வளோ பிரைட்னஸ்ல வேணுங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத ஜப்பான்ல இருக்கிற யோடா பஷ்ங்கிற எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல 18,000 யெனுக்கு வாங்கியிருந்தோம். பாய்.